ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈரத்தினிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிப்பதிலே உங்கள் ஆவிக்குரிய தகப்பனாகி அடியானுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சி. என் அன்பு பிள்ளைகளே, மீண்டுமான இந்த வாரத்திலே இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மன மகிழ்ச்சி. கடந்த வாரம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்தார். அவர் கண்மணி போல காப்பதற்குரியதான ஒரு பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? அவருடைய ரூபத்தின்படியும் சாயலின்படியாக தேவனாகிய கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தார். அவருடைய சொந்த குமாரனை நமக்கு அனுப்பி தந்துள்ளினார். அந்த குமாரன் நம்முடைய கிறிஸ்து இயேசு, அந்த ரட்சகர் உன்னையும் என்னையும் நம்மையும் மீட்கும்படியாக தன்னுடைய முழு இரத்தத்தையும் சிந்தி எத்தனை பாடுகள் பட்டு ஒன்றில் கூட அவர் முகம் சுளிக்காமல் போதும் என்னை அனுப்பின பிதாவை என்று சொல்லாமல் அவர் தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து மரணத்தையும் ருசி பார்த்து அவர் மரித்து கல்லறைகளை அடக்க செய்யப்பட்டார். திரும்ப நீயும் நானும் சுகித்து வாழும்படியாக சகல சாபங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றி அவர் உயிர்த்தெழுந்து பிசாசின் ஆளுகைகளை முறியடித்து மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அந்த ரட்சகருடைய சிந்தனையிலே பார்வையிலே நீ எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார். ஏழைவேதான் அவர் தன் பிள்ளைகளை காப்பாற்றும் காரியத்திலே கருத்துன்றவராயிருக்கிறார். இதை குறித்துதான் சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்கவும் போகிறோம். எனவே அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபித்த பிறகு ஒரு பாடலிலே ஒரு சரணத்தையும் பாடி சிறிது நேரம் சுதந்திரங்களை அப்பா இயேசுவுக்கு செலுத்தி அதன் பின் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். பின்பு நிறைவு சுபத்துக்கு பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். இந்த ஆசீர்வாதங்களை வாழ்க்கையை தொடர்ச்சியாய் உங்களுக்கு சொந்தமாய் இருப்பதற்காக இந்த சத்தியத்தை கருத்தூன்றினவர்களாய் உங்கள் இருதயங்களை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே காக்கிறவர் உறங்கார் என்கிற அந்த நல்ல தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணி உங்களை காப்பாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நீங்கள் எந்த இடத்தில் இருந்தீர்களோ அங்கே உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். அடியாரோடு இணைந்து கொள்ளுங்கள். நாம் ஒருமனப்பட்டவர்களாக நாம் செபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, எங்களுக்காக உறங்காமலும் தூங்காமலும் ஐயா எங்களுக்காக விழிப்பாயிருக்கிறவருடைய கருத்திலே ஆராதனை முழுவதும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய முழு ஆளுகை எங்கள் மத்தியிலே உண்டாக கடவுள் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாமத்துக்கு மகிமை செலுத்தி ஆராதனை பொருட்படுத்துவதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். தொடர்ந்து நடத்துங்க. அப்ரோஜனமான அடியானை நீங்க ஆளுகை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். மகிமை, துதி, கனம் எல்லாவற்றையும் உங்க நேச பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறேன். தொடர்ந்து பெரிய காரியங்கள் இந்த இயேசு ராஜாவின் ஈரச்செய்திய நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ரொம்ப சந்தோஷமா பாதுகாப்பா சுகமா இருக்கிறீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். அந்த நிச்சயத்தோடு பாதுகாப்போடு கூட காப்பார், உன்னை காப்பார், காப்பவர் காப்பார், இன்னும் இனிமேலும் என்று சொல்லி ஒரு சரணத்தை பாடி தேவனை துதித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் உட்பட செய்வோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிற இடங்களை கட்டி கட்டி உள்ளத்தினாடு என்னை எவ்வளவாய் காப்பார் என்று சொல்லி அவர் கண்மணி போல என்னை நடத்துகிறார் என்று சொல்லி ஒரு சேதங்களும் என்னை சேதப்படுத்தாதபடி
என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்கள். அவரே உங்களோடு நடக்க போகிறார் வருகிற வாரம் முழுவதும். காப்பார், உன்னை காப்பார், காப்பவர் காப்பார், இன்னும் நீங்களும் காத்திடுவார். கலங்காதே மனமே, ஒருவேளை உடைய உள்ளத்திலே வேதனைகள் துன்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறார், சகலங்கள் இருந்து கொண்டிருக்கிறார். காக்கிறவர் பொய்மையானவர், மனமானவர், அவர் மனுஷனும் அல்ல, மனு புத்திரனும் அல்ல. உனக்கு வாக்கு கொடுத்தபடி உன்னை காத்து நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உண்மையோடு விழுக்கிற ஆழத்தில் மனநிறைவோடு ஆசைகளை எண்ணிப்பார். ஆண்டுகை செய்யபடியாக ஒருவிடத்து விடுகிறோம் ஐயா. Yes, Lord, thank you, Jesus. Thank you for moving the Lord. Thank you for presence in Jesus. Hallelujah, hallelujah. கருவறை கண்டெடுத்தாரல்லவா, தாயின் கருவறையிலே இருக்குகிறதை அவருடைய உன்னை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிறது மேலும் சொல்கிறது. உன்னை கணக்காக வைத்திருக்கிறார். அந்த தேவனை காப்பாற்றின போதுமானவராயிருக்கிறார். ஆண்டு முழுவதும் நடத்துகிறவர் இந்த புதிய வாழ்வுக்கு நடத்த மாட்டாரா? நடத்துவது ஆவிக நிச்சயம். மனநிறைவோடு தைரியமாய் விசுவாசத்தோடு கூட சொல். என்னை காக்கிற ஒருவரது இயல்பாக தூங்குவது இல்லை என்று சொல்லி. Thank you, Jesus. Hallelujah. Amen. Amen. Glory தேவப்பிள்ளை, உனக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவர் தூங்காமலும் உறங்காமலும் உன்னை பாதுகாப்பதினாலே. அது தூங்காமலும் உறங்காமலும் கண்மணி போல காக்கிற உன் மீட்பர், உன் ரட்சகர் அவர் தான் அனுபவராய் இயேசு கிறிஸ்து. அவருக்கு ஒரு காரியம் ரொம்ப பிடிக்குமா? என்ன தெரியுமா? தன்னுடைய ரூபமும் சாயலும் பெற்று தன் சொந்த ரத்தத்தினாலே கழுவப்பட்டு தனக்கு மனவட்டிகளாய் மாறின தன் மனவட்டிகள் நாவிலிருந்து வாயிலிருந்து புறப்படுகிற துதிபலியிலே அவர் மிகவும் பிரியப்படுகிறவர். ஒரு மனவாளனை பிரியப்படுத்தும்படியாய் மனவாட்டிகளை நாம் இணைந்து உள்ளத்தினாழத்துடன் அவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அபிஷேகத்த தேவ பிள்ளைகள் எல்லாம் நிறைந்து பரலோக பாஷையாக அந்நிய பாஷையிலே ஒரு சில நிமிடங்கள் பேசுங்கள். ஓடி நுகத்தடிகள் முறியடிக்கப்பட போகிறது. ஓ குதிரை பலத்தை அவர் நம்புகிறவர் அல்ல, குதிரையுடைய கால்களில் அவர் பிரியப்படுகிறவரும் அல்ல, யுத்த வீரர்கள் குதிரை வீரர்களை அவர் சார்ந்து நிற்கிறவர் அல்ல, அவர் தனித்திருந்து மகிமையான காரியங்களை செய்கிறதை அவன் சகல மகிமைக்கு துதிக்கும் காரணங்கள்.
தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, நாம் கரங்களை உயர்த்தி வாழ்க, நாமம் வாழ்க. சொல்வோம் ஐயா, ஐயா வாழ்க சொல்வோம். ஐயாவை நாம் வாழ்த்துவோம். வெள்ளத்தின் ஆழத்தும் ஆழ நம்பியை கொடுக்கிற நம் ரட்சகரையே ஐயா இயேசுவை வாழ்த்துவோம். அன்பு பிள்ளைய இருக்கிற இடத்துல அப்பா இயேசு இப்ப இறங்கி வந்துட்டாங்க. பக்கத்துல இருந்து உன்னை ஆட்சி தேற்றி தன் மகோடு அரவணைச்சு, பிள்ளை நீ கலங்காத, ஒரு வெறும் செயல்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? என் ஜீவனுக்கு கூட பராமல் நான் உனக்கு கொடுத்தேன் அல்லவா? உனக்காக எல்லா சூழ்நிலையிலும் நான் கண்பிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். உன் மீது இருக்கிற நோக்கங்கள் அனைத்தும் நிறைவாகும்படியாக உன் அருகிலே நீ துதித்து ஆராதித்த இந்த நேரத்தில் உன் அருகிலே வாழ்ந்து விட்டார். உன் கரத்தை அவர் பிடித்துக் கொண்டார். தனிநபர் அல்ல, தனிநபர் அல்ல. சகோதரனை சகோதரி, தம்பி தங்கச்சி, வாலிபனை வாலிப மகளே, தாயே தகப்பனே, தனித்திருக்க போவது இல்லை. அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கை விடுவதும் என்று சொல்லி அந்த ரட்சகர் உன் அருகிலே வந்தார் அல்லவா? அவர் தூங்காமலும் உறங்காமலும் வாரம் முழுவதும் உன்னை நடத்த போகிறார். Thank you, Master. Thank you, Jesus. Thank you, Holy Ghost. Thank you, Holy Ghost. Thank you, presence of God. Hallelujah. நன்றி தகப்பனே, எவ்வளவு நேரமாய் எங்களை நடத்தின பரலோக மீதியான வேளையிலும் நடத்தும்படியாக எங்கள் மத்தியிலே வந்து ஆளுகை எடுத்துக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தையை தியானிக்கிற இந்த நாள நேரத்திலே பேசுகிற அடியானோடும் கேட்கிற நான் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் தனித்தனியாய் இடைப்பட்டு பேசி காரியத்தை உறுதிப்படுத்தும்படியா ஒரு ஆளுகை எடுத்துக் கொள்ளும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். தடைகள் நீக்கட்டும். மகாராஜாவின் இந்த நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு தேவ பிள்ளை, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் போகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு மகிமையான காரியங்களை எல்லாம் செய்கிறவராக இருக்கிறார். எவ்வளவு மகிமையான காரியங்களை நமக்குள்ளே அவர் செய்திருக்கிறார். இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அதற்காக என் தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். சில காரியங்களை இன்றைக்கு நாம் கருத்தூற்றினவர்களாய் நம் வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாம் பார்க்கிற ஒரு சத்தியமானது, காக்கிறவர் உறங்கார் என்று. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம் தேவன் நம்மை காக்கிறார் என்கிற நினைவு நமக்குள் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் பல பல சூழ்நிலைகள் தடமாற்றுகிற வாழ்க்கையில் வரும் பொழுது உண்மையா ஏசப்பா காப்பாரா, காப்பாற்றுவாரா, கூடதான் இருக்கிறாரா, இல்ல விலகி போயிட்டாரா, பல சூழ்நிலைகள் வருகிறது அல்லவா? அது இயல்புதான். ஏன் தெரியுமா? உன் மாம்சமும் என் மாம்சமும் பலன் அற்று பலவீனமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த காக்கிறவர் உறங்கார் என்று சொல்லும்போது சில சம்பவங்கள் நினைவுக்கு வருகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக பாரத பிரதமராக இருந்த ஒரு பெண்மணி,
இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை பாதுகாக்கும்படியாக ஒரு திறமை படைத்த ஒரு கூட்டத்தை நியமித்தார்கள். அவர்கள் எப்பொழுதும் கண் விழித்தவர்களாக, துப்பாக்கி ஏற்றினவர்களாக நின்று கொண்டே இருப்பார்கள். அதுபோக கவசம், அதாவது புல்லட் ப்ரூஃப் அவருடைய செஸ்ட்ல போட்டிருப்பாங்க. அவர்கள் பயணிக்கிறதான அந்த வாகனம், அந்த கார் புல்லட் ப்ரூஃப் கொண்டதான, ஒரு தோட்டாவும் துடைத்து விடக்கூடாதபடியான ஒரு வாகனம். இப்படிதான் பல ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள் பாதுகாவலோடு. ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் அவர்களை காக்கும்படியாக இருந்த மெய்காவலன் தன் துப்பாக்கியை ஏற்றி அந்த பெண்மணியான பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரை சுட்டு வீழ்த்தி சாகடித்தான் என்று சரித்திரம் கூறுகிறது. அதே போலதான் இன்னொரு பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருடைய மகன், அவர் பொறுப்பெடுத்து காலங்கள் கடந்து போகும்போது சென்னை பட்டணத்துக்கு, தமிழகத்துக்கு வந்தார். ஒரு குறிப்பிட்ட இடத்திலே மிகப்பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினார். அவருக்கு நம்பிக்கையானவர்கள் எல்லாம் மேடையிலே இருந்தார்கள். இவர் மக்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சந்தித்து அவர்கள் மரியாதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார். அவர் பெயர் ராஜீவ் காந்தி என்று நாம் அறிந்திருக்கிறோம். மிக நல்ல ஒரு மனிதர் தான். ஆனால் அந்த ராஜீவ் காந்தி அன்றைக்கு மிக பயங்கரமான ஒரு விபத்திலே மறைத்து போகிறார். அவருடைய சரீரம் சரிந்து போகிறது என்று சொல்லி பலமாய் அறிந்தவர்கள் கூட இல்லாதபடி தூரமாய் இருந்து விட்டார்கள். அறியாத ஜனங்கள் கூடவே இருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரம் திடீரென்று ஒரு பெரிய சத்தம். நம்பிக்கைக்குரியவர்கள் தன்னை காப்பாற்றிக் கொண்டார்கள். ஒன்றும் அறியாது பல பொது ஜனங்கள். நம்முடைய பாரத பிரதமர் நல்ல உள்ளம் கொண்டவர், மக்களுக்காக பல காரியங்களை தன்னுடைய வாழ்நாட்களிலே செய்து காண்பித்தார். உடல் சிதறி மறித்து போனார். இதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். பாதுகாப்பு என்பது பணத்தை கொடுத்து ஆட்களை நியமித்து படைகளை உண்டாக்குவதனாலே நமக்கு கிடைக்க போவது கிடையவே கிடையாது. நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இப்பொழுது ஆட்சியிலே இருக்கிற நம்முடைய பாரத பிரதமர் மோடி ஐயா ஒரு திசை அவர் விமான தளத்திலே நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் அவரை கொள்ளும்படியாய் முயற்சிக்கிறார். மிகவும் நல்ல மனது கொண்டவர், நிறைய காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். எத்தனையோ காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து கொண்டிருக்கிறார். அவரை கூட யாரோ ஒருவர் ஏதோ ஒரு தவறான காரியங்களை செய்யபடி முயற்சிக்கிறார்கள். எத்தனைதான் பாரத பிரதமராக இருந்தாலும் அல்லது மற்ற உயர் பதவியில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் பாதுகாப்பு என்பது பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கவே முடியாது. அடி மட்டத்தில் இருக்கிற குடிமகன்களாய் இருந்தாலும் மேல் மட்டத்திலே இதற்கு மேல் ஒரு பதவி இல்லை என்கிற நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் ஆண் பலத்தை வைத்து பண பலத்தை வைத்து பாதுகாப்பை நாம் விலைக்கு வாங்கிக் கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் தேவ பிள்ளைகளே, பாதுகாப்பு என்பது பாதுகாப்பேன் என்று பொய்மையான ஒருவர் சொல்லி இருக்கிறார். அவருடைய பெயர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை போல பாதுகாக்க ஒருவராலும் முடியாது. அவர் பணத்தை வாங்கி, பொருளை வாங்கி, பதவிக்காக, பக்கத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக எதையும் செய்கிறவர் அல்ல.
அவர் உண்மையாக நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமில்லாதபடி எல்லை ஓரங்களிலே பாதுகாக்கிறவர்கள் இன்னும் மத்தியிலும் பல இடங்களிலே பாதுகாக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்று டியூட்டி டைம் குறித்திருக்கிறார்கள். நீ இவ்வளவு நேரம் பாதுகாவல் பணியை செய்ய வேண்டும். உன் பணி முடியும் பொழுது வேறு ஒரு நபர்கள் அந்த இடத்தை நிரப்பி பாதுகாவல் பணியை செய்வார்கள் என்று அரசாங்கம் மிக அழகாக திட்டமிட்டு கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர்கள் ஓய்வு எடுக்கும்படியாக, அவர்கள் களைத்து போகக்கூடாது, ஓய்வு எடுக்க வேண்டும். மறுநாள் காரியத்தில் பணியிலே அவர்கள் நேர்த்தியாக விழிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளையே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதுகாவல் பணியை அவர் செய்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். யார் ஒருவர் இதுவரையிலும் இயேசுவே நீ சற்று ஓய்வுவிடும், நீ இளைப்பாறு, சற்று கண்களை மூடி தூங்கும், நாங்கள் அதை பணியை செய்கிறோம் என்று சொல்லி இதுவரையிலும் ஒரு மகான்கள் கூட, குரு தலைவர்கள் கூட, மத குருக்கள் கூட வாழ்ந்தது இல்லை. ஏன்? இந்த சத்தியத்தை பேசுகிற நானும் செய்ய முடியவில்லை. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இயேசுவுக்காக மனவட்டிகளாய் நியமிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்களால் இந்த பணியை செய்ய முடியாது. என் அன்பு தேவ பிள்ளையே, உண்மை உத்தமத்தோடு பாதுகாக்கிறவர், எதையும் எதிர்பார்க்காமல் நன்றாய் தன் பணியை செய்கிறவர் ஒருவர் உண்டானார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய கரத்தை உன் வாழ்க்கை ஒப்புக்கொடுத்துவிடு. அவரை சார்ந்து கொள். உன் நம்பிக்கை அவர் மீது வைத்துவிடு. அவர் உன்னை காத்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற அந்த சத்தியமே காக்கிறவர் உறங்கார் என்று சொல்லி ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்கள் வேதாகமத்தை எடுத்து பாருங்கள். சங்கீதத்தின் புத்தகம் 121 சங்கீதம் 4வது வசனம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஏதாவது தேவ பிள்ளைகளே, இதில் எழுதப்பட்ட அருமையான வார்த்தை சங்கீதம் 121 இதோ இஸ்ரவேலை காக்கிறவர். யார் இஸ்ரவேலர்? அன்றைக்கு யாக்கோபு நான் ஏமாற்றினவன், துரோகம் செய்தேன், அநியாயமாய் சொத்துக்களை நான் வஞ்சித்து ஏமாற்றி சேர்த்துக் கொண்டவன் என்று சொல்லும் பொழுது அன்றைக்கு அவனை பார்த்து சொன்னான், இனி எத்தனாய் ஏமாற்றுக்காரனாய் அநியாயக்காரனாய் இல்ல, இஸ்ரவேல் என்று நீ இனி அழைக்கப்படுவாய் என்று சொன்னார். இஸ்ரவேல் என்கிறதான, இஸ்ரவேலர் என்கிறதான ஒரு திரள் கூட்டத்தை கர்த்தர் வழி நடத்தினார். இன்றைக்கும் இஸ்ரவேல் என்கிறதான ஒரு தேசமும் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இடையிலே கல்வாரி சிலுவையின் மேட்டிலே சாப சின்னமாய் இருந்த சிலுவை ஆசீர்வாத சின்னமாய் மாற்றின இயேசு மகாராஜா தன் உதிரத்தை சிந்தி உன்னையும் என்னையும் ரட்சித்தார் அல்லவா? உன்னையும் என்னையும் பார்த்தவர் சொல்கிறார், நீ நான் இஸ்ரவேல் என்று சொல்லி இஸ்ரவேலாய் மாறின நமக்கு அவர் சொல்லுகிறார், உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, விழிப்புள்ள தேவன் எதற்கு? பலமான விழிப்புள்ள தேவன் என்பதற்கு பலமான ஆதாரங்களை வேத ஆதாரங்களாக நாம் பார்க்க முடியும். நாம் பயன்படுத்துகிற, நேசிக்கிற, வாசிக்கிற இந்த வேதாகமத்திலே நம் தேவனாகிய கர்த்தர் மிகவும் விழிப்புள்ளவர் என்று சொல்லக்கூடிய ஆதாரங்கள் இந்த வேதத்திலே இருக்கிறது. சொல்பமே இருக்கும் இடத்திலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஹல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் விழிப்புள்ள தேவன் என்பதற்கு பலமான ஆதாரங்களை இந்த வேத புத்தகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஒரு 3 காரியத்தை சுட்டி காண்பித்து வேதத்தின் சில ஆதாரத்தின் சம்பவங்களோடு நாம் பார்த்து நாம் செபித்து முடிக்க போகிறோம். முதல் காரியம் என்ன? அந்த பலமான ஆதாரம் வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு நாள் இரவும் செபிக்கிறவர் என்பதை தானே, அதாவது இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு முறையும் செய்து காண்பிக்கிறவராக இருந்தார். எப்படிங்க? ஒவ்வொரு நாள் இரவும் அவர் செபிக்கிறவர் என்பதை தானே, அதாவது தானே என்பதும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு நாளும் செய்து காண்பிக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதான ஒரு காரியம், சிலுவையை அறைப்படுகிற ஒரு நேரம். அந்த முந்தின நாள் சிலுவையிலே அவர் அறையப்பட வேண்டிய ஒரு நாள் நியமிக்கப்பட்டது. அதற்கு முந்தின இரவு, அந்த முந்தின நாள் இரவு கெதரோன் என்கிற ஆற்றை கடந்து அக்கறைப்பட்டு ஒலிவ மலையின் அடிவாரத்திலே இருந்ததான கெத்செமனே என்கிற தோட்டத்திற்கு அவர் போகிறார். அவர் தனியாய் போகவில்லை, 12 சீஷர்களோடு அல்ல, அன்றைக்கு 11 சீஷர்களோடு போகிறார். ஒருவன் விலைக்கு விற்கப்பட்டு விட்டான். ஏத்துரைமா இயேசுவை முத்தம் கொடுத்து காண்பித்து சத்துருவின் கரத்திலே கொடுக்கும்படியாக அவன் போய்விட்டான். எனவே 11 சீஷர்கள் இருக்கிறார்கள். 11 சீஷர்களும் நாம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே என்ற தோட்டத்திற்கு கெதரோன் ஆற்றை கடந்து அக்கறைப்பட்டு ஒலிவ மரத்தின் அடிவாரத்தில் இருந்த அந்த தோட்டத்துக்கு போகிறான். ஒவ்வொரு நாள் இரவும் அங்கேதான் தன் நேரத்தை கழித்தான். என்ன செய்தார்? ஏன் அந்த இடத்தை எடுத்துக்கொண்டார்? எருசலேமுக்கு பட்டணத்தை விட்டு, அந்த வழிமுக வாசலை எல்லாம் விட்டு, அது தூரமாயிருந்தது, பட்டணத்தை விட்டு வெளியே இருந்தது, ஒதுக்குப்புறமாக. அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். இன்னொரு காரணம், அந்த தோட்டம் எப்பொழுதும் அமைதியாக நல்ல குளுமையான ஒரு சூழ்நிலை நிறைந்ததாக இருந்தது. மூன்றாவது இன்னொரு காரணம் இருந்தது. அந்த கெத்செமனே தோட்டத்திலே பல பழ வகைகள் நிறைந்த மரங்கள் அடர்த்தியாக இருந்தது. இன்னும் அநேக மரங்கள் இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார். வழக்கத்தின்படி அன்று இரவு காட்டி கொடுக்கப்படுகிற சிலுவையிலே அறையப்படுகிற முந்தின நாள் இரவு அங்கேதான் அவர் போனார். ஏன் தெரியுமா? தன்னை அனுப்பின பிதாவோடு பேசும்படியாக. மற்ற நாட்களிலே அடுத்த நாள் ஊழியத்தையும் பிரயாணத்தையும் தான் என்ன செய்ய வேண்டியது என்பதையும் விசாரிக்கும்படியாய் சென்றார். ஆனால் காட்டி கொடுக்கப்படுகிற அன்று இரவு மிகுந்த துயர துணியோடு கூட வேர்கள் ரத்தமாய் மாறி சென்றுபடியாக அவர் தன்னை பலப்படுத்தும்படியாக தேவ சமூகத்திலே போய் விழுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பகலெல்லாம் ஊழியம் செய்யும் மிகுந்த களைப்போடு இருந்த இயேசு துயரதனையோடு கூட தேவ பாதத்திலே, பிதாவை பாதத்திலே, சமூகத்திலே விழுந்து கிடந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மட்டுமில்லாதபடி அந்த நேரத்திலே சத்துருக்கள் நம்மை பிடிக்க வந்துவிட்டார்கள், எழுந்திருங்கள், துரிதமாய் ஆயத்தமாகுங்கள் என்றும் அவர் தன்னோடு இருந்த 11 சீடர்களுக்கும் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவதான ஒரு விஷயம், ஒரு நாள் கூட இரவும் பகலும் இயேசு கிறிஸ்து ஓய்வு எடுத்ததால் வேதம் சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவை அனைத்தும் வேத ஆதாரங்கள். ஹல்லேலூயா.
அப்போ அவர் எவ்வளவு கான்சியஸாய் நம் மீது இருக்கிறார், சிந்தனை கொண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, ஓகே. இப்போ வேதத்தில் இருக்கிற சில சம்பவங்கள், அல்லேலூயா, இது பலமான ஆதாரங்களாய் நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். பல முறை நம் செவி அறையிலே கேட்கப்பட்டதான சங்கதிகள் தான். ஆனால் இதில் இருந்து எண்ணத்தை நமக்கு தேவன் இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறார். நம்ம பார்க்கிறதுக்கு இதுக்கு என்ன சமம் இருக்கு? காக்கிறவர் உறங்கார் என்று சொன்னீங்க, நீங்க சொல்ற வசனங்கள் சம்பவங்கள் வித்தியாசமா இருக்கிறதே, ஆனால் அதன் உள்ளே தேவனுடைய ஆழ்ந்த சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. எடுத்துக்கொள்வோமா? வேதத்திலிருந்து 3 ஆதார நிகழ்வுகளை இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். முதல் நிகழ்வின் ஆதாரம் வேதத்திலிருந்து மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 14வது வசனம். இயேசு அதை கண்டு விசாலம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்கிறார். எங்க இந்த சண்டே கிளாஸ் ஆனிவர்சரியில பிபிஎஸ்ல சிறுவர் ஊழியர் நேரத்துல சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம்ல இந்த வசனம்லாம் சொல்லுவாங்க. நீங்க என்னங்க காக்கிற ஒரு உறங்காரன்றதுக்கு இந்த வசனத்தை வாசிக்கிறீங்க? இதுல உள்ள அடங்கி இருக்கிற சத்தியம் ரொம்ப மறைவாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம். ரைட், ஓகே. இந்த வசனத்துல 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, என்ன சொல்லி இருக்கிறது என்றால், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்றைய தினம் அவர் போதனை செய்வதிலும் குறைவுள்ளவர்களுக்கு உதவி செய்வதில் மிகவும் கருத்தாய் இருந்தார் என்று சொல்லி அங்கே மறைவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, உபதேசிப்பதிலும் அங்கே உள்ள ஜனங்களுக்காக பிரார்த்தனை ஜெபம் ஏறெடுப்பதிலும் உறுதியாக இருந்தார். அது மட்டும் இல்லைங்க, சற்றும் ஓய்வில்லாத கடினமான ஒரு சூழ்நிலையாய் மாறி இருந்த ஒரு நேரம். என்னங்க சொல்றீங்க? பெற்றோர் இந்த பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே, நீர் எங்கள் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வாதங்களுக்கு கொண்டு வருகிற நேரம், ரொம்ப ரிலாக்ஸ்டா நல்லா ரெஸ்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா இயேசு கிறிஸ்து வந்த நேரம் கிடையாது. அவர் மிகவும் களைப்படைந்த ஒரு நேரம். அதுல ஒரு சங்கதியை நீங்க பார்க்க முடியும். அவருடைய சீசன்ல நம்ம பேர் என்னாச்சுதான் ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்ட். அவர் என்ன பண்றாங்க, பேரண்ட்ஸ் வந்து பிளாக் பண்றாரு. இப்ப பிள்ளைகளை தான் கொண்டு வர்றாங்க. ஏன் அவர் பிளாக் பண்ணணும்? இயேசுகிட்ட வரவங்களை தடை பண்ணக்கூடாது சீசர்களுக்கு. ஏன் அந்த நேரத்துல தடை பண்ணாங்க? அதுதான் தேவ ரகசியம், வேதத்தின் ஆழ்ந்த சத்தியம். நம்ம ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ரொம்ப ஓட்டம் டைட்டர், களைப்படைந்தவராக இருக்கிறார். சற்று ஓய்வு இல்லை, வெரி டைட் ஷெட்யூல். இவர் ஓய்வு எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி சீசர்கள் விரும்பினாங்க. அந்த ஒரு நேரம் அப்போதான் பிள்ளைகளை எங்கே கொண்டு வருகிறார். அவர் சொல்லுகிறார், எனக்கு ஓய்வு தேவையில்லை, எனக்கு காலம் சமீபமா இருக்கிறது. என் காலம் வெறும் 3.5 ஆண்டுகள் தான். இதில் நான் ஓய்வு எடுக்க எனக்கு எங்க கால சமயம் இருக்கிறது? என்னை அனுப்பின பிதாவின் சுத்தத்தை செய்வதில் நான் கருத்தூஞ்சினவனாய் இருக்கிறேன். பிள்ளைகளை கொண்டு வருவதை தடை செய்யாதீர்கள் என்று சொல்லி சற்றும் தன் களைப்புக்கும் சரீரத்தின் சுமைகளுக்கும் இடம் கொடாதவராக அந்த பிள்ளைகளை அழைத்து அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறவரை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஊழிய பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும், it's a very tough situation. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும். எங்க அநேகர் சொல்லி இருக்கிறாங்க, மதியானம் ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடினாதாங்க அடுத்தது என்னால ஒர்க் பண்ண முடியுது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது. நிறைய பேர் என்ன சொல்லி இருக்கிறாங்க. சிலர் சொல்லியிருக்காங்க, எனக்கு களைப்பா இருந்துச்சுன்னா உடனே நான் ரெஸ்ட் எடுத்துருவேன்.
சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு நல்ல ஒரு சுவிசேஷகர், அவரோடு நான் காரிலே பிரயாணித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நல்ல பிசினஸ் மேன் கூட ஒரு முக்கியமான ஒரு ஊழியத்தை முடித்து நாங்கள் காரிலே பிரயாணித்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது திடீரென்று காரை ஓரமாக நிறுத்தி விட்டார். நான் கேட்டேன், பசிக்குதா, சாப்பிட போறீங்களா? இல்ல பாஸ்டர், ஐ அம் சோ வெரி டைட் சொல்லி காரை ஆஃப் பண்ணிட்டு கை அப்படி தலை கண்ட விட்டு அப்படியே சாஞ்சிட்டார். எனக்கு நேரம் போல, கண்ட தூக்கமும் வரல. இவர் எப்போ வண்டி எடுப்பாரு? சரியாக 6.5 மணி நேரம் நன்றாய் அசந்து தூக்கினார். கண் விழித்தார். என்ன பாஸ்டர் நேரம் ஆயிட்டா? நான் பதிலே சொல்லல, எனக்கு நேரமே போகல. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா 2 கண் அப்படி கசக்குனாரு. மாட்டுல இருந்த தண்ணி எடுத்து முகத்தை அளவிடாரு. திருப்பி காரை எடுத்தாரு, பிரயாணித்தாரு. இன்றைக்கு நாம் சரீர சுகத்திற்கு அதிக முக்கியத்துவம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல விஷயம். ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வு எடுத்துதான் ஆக வேண்டும். களைப்பாய் இருக்குதான் நான் ஓய்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் கர்த்தருடைய காரியத்தை துரிதமாய் செய்ய வேண்டும் என்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது ஓய்வுக்கு, பசிக்கு, தாகத்திற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி இந்த இடத்துல இந்த மார்க்கு 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் மூலமாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளை, நம்மை காக்கிறவர், உறங்குவதில்லை, ரெஸ்ட் எடுக்கிறதில்லை. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வசனங்கள். என்னங்க என்னமோ சொல்றீங்க, புரியல. ஊன்ற கட்டப்பட வேண்டுமானால் நன்றாய் கவனி. நிறைய சத்தியத்தை உனக்கு சொல்லி தர போற. நீ நிறைய நேரத்தில் ஆண்டவரை பத்தி நிறைய கேள்வி கேட்டு இருக்கிற. நீங்க என் கூட தான் இருக்கீங்களா? என்னை ஞாபகம் வச்சிருக்கீங்களா? உண்மையிலே என்னை பாதுகாப்பீங்களா? வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? சூழ்நிலையை பார்த்தால் பயங்கரமாக இருக்கிறது என்று சொல்லி எத்தனை நேரம் நீ நல்குதே பிள்ளையே, நீ புலம்பி இருக்கிறாய். இதற்காக கடினமான வார்த்தைகளினாலே ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறாய். அவர் மிகவும் நல்லவர். நீ அவரை கடிந்து கொண்டாலும் அவர் உன்னை கடிந்து கொள்ளுகிறவர் அல்ல. எவ்வளவுதான் நீ கோபப்பட்டாலும் சகல மனதிருக்கத்தோடு மனநலங்குகிற தேவன் அவர். இரண்டாவது ஒரு சங்கதியை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வசனங்கள். இந்த சூழ்நிலை என்ன என்று பார்த்தால், ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு ஊழியத்தை நிறைவேற்றி முடித்த பின் தன்னோடு இருந்த 12 சீடர்களை அவர் பார்த்து, நீங்கள் முந்தி படகில் ஏறி பிரயாணித்து நாம் போக வேண்டிய இடத்திற்கு போய் சேருங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போதும் இயேசு கூட இருக்கிறாங்க, ரெஸ்ட் எடுக்க முடியல. எப்போதுமே களைப்பு, பகலெல்லாம் நட, ராத்திரிலாம் ஜெபம். என்னையா இது வாழ்க்கை? ஓட்ட ஓட்டி, வலைய வீசி, மீன் பிடிச்சு, வியாபாரம் பண்ணி, குடும்பத்தோட வாழும்போது கூட ரெஸ்ட் எடுத்தோம் ஐயா. இவர் அழைச்சாரு, நீ வா நீ வா நீ வா சொன்ன, நாங்க வந்தோம். எல்லாத்தையும் விட்டுட்டு ரெஸ்டே இல்ல. அப்பா, வெரி கம்ஃபர்டபிள் டைம். நல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ஓய்வு எடுக்கிறதுக்கு மாத்தி மாத்தி போட்டு ஓட்டலாம். 12 பேர் பேசிக் கொண்டார்கள். அவர்கள் படவிலே ஏறி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14 21 வசனம், 3-4 மைல் தூரம் அவங்க துடுப்பு போட்டு பிரயாணித்து வந்தார்கள். திடீரென்று பெரிதாற்று வீச ஆரம்பிக்கிறது. ஒரு கொந்தளிப்பு உண்டாகிறது. அவர்கள் படகு ஓட்டி காரியத்திலே மிகுந்த திறமைசாலிகள். உடனே பாய் மரத்தை இழுத்து கட்டுகிறார்கள். என்னென்ன துரிதமாய் அவர்கள் திறமையை பயன்படுத்த முடியுமோ செய்கிறார்கள்.
அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நடுச்சாமமாய் விட்டது. அவர்கள் நடுக்கடலிலே சிக்கினதை போல தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு அவர்களோடு இல்லை. அவர் துரிதப்படுத்தி நீங்கள் படகில் ஏறி முன்னே போங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்ட ஒரு நேரம், 12 பேரும் தனித்து இருக்கிற ஒரு நேரம். அப்பொழுதுதான் கைவிடப்பட்ட நிலைமையையும் தனித்து இருக்கிற சூழ்நிலையும் இருக்கிற கொந்தளிப்பும் பெருங்காற்றும் இவர்களை அழித்துவிடும் என்ற மன சஞ்சலத்தின் சிந்தனையின் சிதறல்களும் அவர்களுக்குள் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது. இவர்களை அனுப்பிவிட்டு இன்னும் சில ஊழியர்களை நிச்சயமாய் அவர் அங்கே செய்து முடிக்க வேண்டியதாக இருந்திருக்கும். அவைகளை முடித்து மகா இருள் சூழ்ந்த அந்த சூழ்நிலையிலே அவர் அந்த தண்ணீரின் மேலே நடந்து வருகிறார். அவர்கள் இரவிலே பார்த்து ஆவேசம் என்று அவர்கள் பயந்தார்கள். பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொல்லி அவர்களை ஆற்றி தேற்றுவது மட்டுமல்ல, அவர்கள் படகிலே அவர்களோடு இணைந்து ஏறிக்கொண்டார். காற்றும் கடலும் பெருங்காற்றும் அடங்கினது. அவர்கள் போய் சேர வேண்டிய மறுக்கரையிலே சேர்ந்தார்கள். ஒருவேளை இவர்களை அனுப்பிவிட்டு அங்கே ஓய்ந்திருந்தால், தூங்கி இருந்தால், உறங்கி இருந்தால் அவருடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? சிஷ்யனுடைய நிலைமை அவர் ஓய்வு எடுக்கவில்லை என்பதற்கு இந்த பகுதியை சுட்டி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு பகுதியை நான் சுட்டி காண்பிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வசனங்கள். நீங்கள் இருக்கும் இடத்திலே இந்த வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள், எடுத்து பாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வசனங்கள். இந்த விஷயம் அவர் படகிலே பிரயாணிக்கிறார்கள். இது ஒரு பகல் நேரமாக இருக்கிறது. அன்று அவருக்கு மிகவும் களைப்பு உண்டாயிருந்தது. இயேசுவுக்கு அவர் அந்த படகின் அடித்தட்டிலே சற்று தலையை சாய்க்கலாம் என்று சொல்லி, உறங்கும்படியாக தூங்கும்படியாக அல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமே சொல்லி அந்த இடத்துல அவரை யோசித்து சற்று தலையை சாய்க்கிறார். சற்று நேரத்திலே மகா பயங்கரமான ஒரு கொந்தளிப்பும் பெருங்காற்றும் அந்த படகை முங்கி மூழ்கடித்து சிதறிவிடும்படியான ஒரு சூழ்நிலை உண்டாகும். அந்த கடலின் கொந்தளிப்பின் தண்ணீர்கள் படகுக்குள் நிரம்புகிறது. பல யுக்திகளை பயன்படுத்துகிறார்கள், ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்ன நடக்கிறது? இயேசுவே எங்களுடைய லட்சியம், நாங்கள் மடிந்து போகிறோம். இவருடைய ஸ்டேட்மெண்ட் பிரகாரம், என்னுடைய ரிக்வெஸ்ட் பிரகாரம் பார்த்தா அடித்தட்டில் இருக்கிற இயேசுதான் முதல்ல தண்ணிக்குள்ள முங்கி போகணும். இதை அவர்கள் மறந்தார்கள். சற்று ஓய்வு எடுக்கலாமே, சற்று கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாமே நினைச்சாரு. ஆனால் அந்த கடலின் கொந்தளிப்பும் அந்த பெருங்காற்றும் அந்த 12 சீடர்களும் இயேசுவுக்கு ஓய்வை கொடுக்கவே இல்லை என்று வேதம் சுட்டி காண்பிக்கிறது. பின் அவர்கள் இறையாதை அமைதமாய் இருந்து சொல்லி அவைகளை அதட்டி ஒரு நல்ல சூழ்நிலை உண்டாக்கினார். சோ ரிலாக்ஸா இருக்கலாம் நினைந்த இயேசுவுக்கு அங்க ரிலாக்ஸே கிடைக்கல. சற்று கூட தலையை சாய்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. உன்னை காக்கிறவர் உரையார். காக்கிற தெய்வன் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுத்ததில்லை. வேதத்தில் இன்னும் அநேக சம்பவங்கள் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளை, உண்மையேதான் வேத வசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாய் ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க நான் விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம் மற்றும் லூக்கா 9ஆம் அதிகாரம் 58வது வசனம். மத்தேயு 8:20, லூக்கா 9:58. இவை இரண்டிலும் ஒரே காரியத்தை தான் சொல்லியிருக்கிறது வேதம். என்ன சொல்லியிருக்கிறது? அதற்கு இயேசு ஊழியம் செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய இளைப்பாறுதல் இல்லை என்பதை சுட்டி காண்பிக்கிற ஒரு வேத வசனம், அவருடைய வாய்மொழியாக சொன்ன ஒரு வசனம். அதற்கு இயேசு நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து
பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷ குமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். Please listen, my dear brother and sister. நல்ல கருத்துண்டி கவனிங்க. வாய்மொழியா இயேசு மொழியை செய்வது சொல்ற, எனக்கு ரெஸ்டே இல்லை, என்னால தூங்க முடியாது, உறங்க முடியாது, ஏன்னா எனக்கு தலை சாய்க்கிறது இடமே என்பதற்கு ஆதாரமாக அவர் சொன்ன வாய்மொழியின் வார்த்தை வசனம் தான். மத்தேயு 8:20 லூக்கா 9:55 சொல்கிறது. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷ குமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்றார். என்ன புரியுது? நல்லா புரிஞ்சுக்கோ, நம்மளை காக்கிற தேவன் உறங்குறதே இல்லை. அதை நம்ம பார்க்க, இதோ ஈஸ்வரமலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் உனது வலது பக்கத்துல எப்படி இருக்கிறாரா? நிழலாய் இருக்கிறார். Godly protection 100% பர்ஃபெக்ட்டா அவருக்கு வச்சிருக்கிறார். யாருக்கு தெரியுமா? உனக்கு தான். ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் அவரிடத்தினால் மீட்கப்பட்ட சொந்த ஜனம் இல்லையா? அவரை மணந்து கொண்டு பரலோக ராஜ்யத்திலே அவருக்கு மணவாட்டியாய் இருக்க போகிற மணவாட்டி நீதான் அல்லவோ? உன்னை விட்டுடுவாரா? காப்பாற்ற மாட்டாரா? உன்னை மறந்துடுவாரா? உன்னை விட்டு தூரம் போயிடுவாரா? தவறான சிந்தனைகளுக்கு, தவறான ஆலோசனைகளுக்கு, விசுவாசின் தந்திர செயல்களுக்கு நீ செவி சாய்த்து விடாதே. அன்பு சகோதரா, சகோதரி, கவனமாயிரு. விழித்துக்கள், விழித்துக்கள். உன் மாம்சம் பலவீனம் தான், உன் நாவியை ஆணல் மூட்டி எழுப்பு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உறங்காத தேவன் உன்னை பார்த்து, மணவாட்டியே, சீயோன் மணவாட்டியே, இஸ்ரவேலே என்று அழைக்கப்பட்ட அவருடைய ரத்தத்தின் மீட்பை பெற்ற தேவ ஜனமே, உறங்காத தேவன் உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்க விரும்புகிறார். அவர் தூங்காமலும் உறங்காமலும் இருப்பதினாலே உனக்கு என்ன பயன் கிடைக்கிறது, என்ன பலன் உண்டாகிறது என்பதை தான் அவர் வேத வசனத்தின் ஆதாரத்தோடு கூட வாக்குத்தத்தம் கொடுக்க விரும்புகிறார். அநேகம் உண்டு, அதில் 4 மட்டும் நான் குறிப்பாய் சொல்லி உங்களை செவித்து ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். முதலாவது காரியம், அவர் தூங்காமலும் உறங்காமலும் மணவாட்டியே, இஸ்ரவேலே உனக்காக இருப்பதினாலே அவர் கொடுக்கிற முதல் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஒன்று உங்களை சேதப்படுத்துவது இல்லை. வேதத்தின் ஆதாரத்தோடு, சம்பவங்களோடு 3 காரியங்களை நாம் பார்த்தோம். அது சேதம் வரவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற முதல் வாக்குத்தத்தம், ஒன்று உங்களை சேதப்படுத்துவது இல்லை. கையெழுத்து மக்கள் கொண்டிருக்கிறார். இரண்டாவதாய் அவர் சொல்லுகிற பாதுகாப்பான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவர் உறங்காமல் தூங்காமல் இருப்பதனுடைய பயன் என்ன தெரியுமா? இரண்டாவது, உன்னை தொடுகிறவர் என் கண்மணியை தொடுகிறார். அல்லேலூயா. உன்னை யாரும் டச் பண்ணிட கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப காஷனா இருக்கிறாரு, ரொம்ப காஷனா இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார், பகலில் வெயிலாகிலும் இரவில் இல்லமாகிலும் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? நீதான் மணவாட்டி, நீதான் இஸ்ரவேல். 1000 வருட அரசாட்சியிலே அவரோடு நீ அரசாட்சி செய்ய போகிற தேவ மகன், தேவ மகள். உண்மையில பெரிய திட்டங்கள், நோக்கங்கள் அவர் வைத்திருக்கிறார். எனவேதான் அவர் உனக்கு தூங்காமல் உறங்காமல் இருக்கிற நல்ல வாக்குமாறாத பொய்யுரையாத தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். 4ஆவதான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாது இருப்பார். ஒன்று உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது என்று சொல்லி கான்பிடென்டா நீங்க இருங்க. அப்படி சொல்லி அப்பா இயேசு எப்பொழுது வாக்குப்படுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உங்கள் அவர் அக்கறை கொண்ட தெய்வம்.
ரொம்ப கான்சியஸா கண் வைத்து உன்னை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் சிந்தின ரத்தம் உன் மேல இருந்து வீணாய் போக கூடாது. அவர் உனக்கு அலங்கரிப்பாய் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம் மாசுபடிந்து கிழிந்து போகக்கூடாது என்பதற்காக, உன் விசுவாசத்திலே நீ அற்று போக கூடாது என்பதற்காக அவர் தூங்காமலும் உறங்காமலும் மனவாட்டியே இஸ்ரவேலே உனக்காக அவர் இருக்கிறார். உனக்காக அவர் இருக்கிறார். இது உண்மை, இது சத்தியம். அப்படி கிரகிப்பு ஏற்றுக்கள். இது அப்படியே கிரகிப்பு ஏற்றுக்கள். நிச்சயமாக பாதுகாக்கப்படுவது அதிக நிச்சயம். உனக்கு வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். உன்னை காத்து நடத்துவது அதிக நிச்சயம். செபிக்கலாமா? இருக்கும் இடத்திலே கண்களை நாம் மூடிக்கொள்வோம். எவ்வளவு காரியங்களை அவர் உனக்கு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு எவ்வளவு காரியங்கள். காப்பா உன்னை காப்பா காத்தவர் காப்பார். இன்னோமே காத்திருப்பா கலங்காதே மனமே. காத்திருவா கலங்காதே மனமே. காத்திருவா. இல்லை இருக்கலாம், மனத்தோடு போயிருக்கலாம், சஞ்சலத்தோடு துக்கத்தோடு துணிகிற துணியை ஒரு செபவலிலே ஒரு நாடவர் இயேசுவுக்கு நேராக நீர் எடுத்திருக்கலாம். எனக்கு காக்கிறவர் உறங்கார் என்ற சத்தியத்தின் மூலமாக திட்டவட்டமாக தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேசி இடைப்பட்டு உன்னை சுரப்படுத்தி உன் கையை பிடித்துக் கொண்டார். ஒரு நடைகளை உறுதிப்படுத்தி விட்டார். ஒரு விசுவாசத்தை ஸ்திரப்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். என் கூட சேர்ந்து விசுவாசத்தோடு நீங்க இருக்கிற இடத்துல உனக்குள்ள இருக்க சண்டையை தூக்கி போட்டு, கலகத்தை தூக்கி போட்டு, மன உழைச்சல், கேள்விக்குறிகள் எல்லாம் விட்டு தூக்கி போட்டு சத்துருடைய சதித்திட்டோம். அப்படி தந்திரமான செயல். வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவரை செயல்படுகிறார். ஆண்டவரே, எங்களோடு கூட இந்த காக்கிறவர் உறங்கார் என்ற சத்தியத்தின் மூலமாக மிக தெளிவாக திட்டவட்டமாக எங்களோடு பேசி இடைப்பட்டு எங்களை தீர்மானம் சுரப்படுத்தினதுக்காக வந்து சோதரர். என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரை மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்தது ஆசீர்வதிக்கிறேன். உங்க கருத ஆழமில்லாமல் பெருகுவதாக. I blessed in Jesus' name. I blessed in Jesus' name. Thank you, Jesus. தூங்காமல் உறங்காமல் காக்கிறவராய் இருக்கிறது காசு. தொடர்ந்து காத்து வழி நடக்கும் கர்த்தர் நாம மகிமைப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரக சிநேகம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் 24 மணி நேரம் தூங்காமல் உறங்காமல் காக்கருடைய காவல் உங்களுக்கு உண்டாகி உங்களை காத்து நடத்துவாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. துதி மகிமை என்று நாம் இருக்கிற இடத்திலே பாடினோம். தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கே செலுத்திடுவோம்.
Hallelujah, hallelujah, hallelujah. Silmame எல்லாருமாய் சேர்ந்து hallelujah, hallelujah, hallelujah. God bless you, my dear brothers and sisters. God bless you. காக்கிறவர் வரக்கா. மறந்துடாதீங்க, சந்தேகப்படாதீங்க, முணுமுணுக்காதீங்க, அவரை பத்தி கேள்வி கேட்காதீங்க. அது பொய் உரையாதவர், மனமாகாதவர். வேறு ஒரு விசை அந்த சத்தியத்தோடு கூட உங்களை மீண்டும் சந்திக்க இருக்க காத்திருக்கும் உங்கள் ஆவிக்குரிய தகப்பன். God bless you.